மகர ராசி நேயர்களுக்கு வணக்கம். இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பொது பலனாக இப்போ பார்க்கலாங்க. இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஆரம்பமும் முடிவும் சாதக பாதமாக தான் இருக்குங்க. தனியாக இருக்க நீங்கள் விரும்பினாலும் அது நடைமுறையில் சாத்தியப்படாதீங்க. எந்த நிலையில் இருந்தாலும் பொறுப்புகள் நிறைய இருக்குங்க. கடுமையாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். வேறு வழியே இல்லை. நம்மளுடைய வேலையை கவனிப்பதை விட மற்றவங்களுடைய வேலைக்காக தான் நம்ம நேரம் அதிகமாக செலவாகுங்க. அதை செஞ்சு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. பிறருடைய பிரச்சனைகளை சமாதானமாக செஞ்சு நல்ல பேரும் பாராட்டும் நீங்கள் எடுப்பீங்க. படிக்கிறவங்க நல்ல சாதனையாளராக மாறுவாங்க. வேலைவாய்ப்பு எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்குங்க. தொழிலில் கவனமாக இருக்கணும். வேலையில் சிறப்பாக நடக்க முடியுங்க. உங்களை விட்டு பிரிஞ்சு போனவங்க தங்களுடைய தவறுகளை உணர்ந்து இப்போ சேருவாங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்க, குழந்தைகள் அவங்களுடைய தேவைகளை கவனித்து நீங்கள் ஒரு சுமூகமான சூழ்நிலையை உருவாக்கிப்பீங்க. நீங்களே தொடர்புகளில் மாத்திரம் ரொம்ப கவனத்தோடு இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அது ஒத்துமையை காப்பாற்றும். உங்களுடைய உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருக்குங்க. எந்த ஒரு பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது. ஆனாலும் சிறு சிறு தொந்தரவுகள் இருக்கத்தான் செய்யும். நேரமும் சூழலும் நம்மளுக்கு சாதகமாக இருந்துச்சுன்னா வெற்றியும் சந்தோஷமும் எளிதாக நம்மளுக்கு கிடைச்சிரும் இல்லைங்களா? அது இயற்கை தான். அதே நம்மளுக்கு சூழல் சரியில்லைன்னா அது பாதிப்பை கொடுக்கும். ஆனால் இந்த மாதம் அந்தளவுக்கு பெரிய பாதிப்புகள் எதுவும் இதற்கான நிலை இல்லைங்க. கொஞ்சம் உழைக்கணும், பொறுமை தேவை. கவனத்தோடு இருந்தாலே எல்லாத்தையும் நம்ம சாதிச்சுக்க முடியுங்க. பொறுப்புகளை சரியாக செயல்பட்டால் போதுங்க. நல்ல முன்னேற்றம் உண்டு. நன்றி, வணக்கம்.